ஹே கைஸ், நீங்கள் கேரளாவிலேருந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஸோ அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம கேரளா கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக கதிர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ஆப்பில் என்ன தான் இருக்குது, இதோட யூசேஜ் என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூசேஜ் இருக்குது. ஃபியூச்சரில் நிறையா டெவலப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஆப்பில் வந்து நமக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். அப்புறம் ஃபியூச்சரில் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு ஏதாச்சும் திட்டங்கள் சலுகைகள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கீம்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கம்பல்சரி எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆப் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேயே போய்ட்டு கதிர்னு டைப் பண்ணாலே ஆப் வந்துடும். ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் கொடுத்துரும் அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸில் வந்துட்டு நம்ம லொக்கேஷன் பர்மிஷன்லாம் கொடுக்கும். அதெல்லாம் எனேபிள் பண்ணிடணும். அவங்களே வந்து வாய்ஸில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 2 லாங்குவேஜ் மட்டும் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஆப் ஓப்பன் பண்ணோன்னே டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் இருக்கும். அந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜில் வந்து நம்மளோட நேமு, நம்மளோட ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா அப்படின்றது கொடுத்துட்டு அப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து நமக்கு ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் வந்து செட் பண்ணுற மாதிரி வரும். இந்த பின் நம்பர் தான் நெக்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த பின் நம்பரை மறக்காமல் ஒரு 4 நம்பர் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல்லாம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் கார்னரில் மெனு ஆப்ஷன் இருக்கும், 3 டாட் மாதிரி. அந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரொஃபைல் எடிட் ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நம்ம ப்ரொஃபைல், நம்மளோட நேமு, அப்புறம் ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, என்ன கேட்டகரி, அதாவது கேட்டகரியில் வந்து நம்மளோட கேஸ்ட்டு, அப்புறம் மெயில் ஐடி, அப்புறம் நம்ம ஹவுஸ் நம்பரு, அப்புறம் நம்ம ஏரியா, பின்கோடு, அப்புறம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், அப்புறம் நம்மளோட ரேஷன் கார்டு, அப்புறம் நம்மளோட எலக்ட்ரிக்கல் பில்லு, அதாவது நம்ம அக்ரிகல்ச்சருக்கு அந்த எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பில்லு, அப்புறம் நம்மளோட வார்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் மை ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபார்ம் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட லேண்டோட டீட்டெயில்ஸு, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இதில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஏரியாவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணோடனே டாப்பில் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏரியாவில் இப்போ என்ன டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் போயிருக்குது, எவ்வளோ லோவாக இருந்திருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அடுத்த 10 நாளைக்கு எப்படி இருக்குன்ற அப்படின்ற ஒரு மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம விவசாயிங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்பை கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ ஃபியூச்சரில் வர அப்டேட் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.